சார்லட் பீட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ஒர்க் ஆகிறதில்ல. எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் கம்ப்ளைண்ட்டுங்க. இன்னும் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இண்டிகேஷன் லைட் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டே இருக்குது. பவர் ஸ்டேரிங் லைட் எரிஞ்சிட்டே இருக்குது. ஸ்டேரிங் ஃபுல் டைட்டாக இருக்குது. நம்ம என்னென்ன ஸ்கேன் போர்ட் செக் பண்ணிடுவோம். என்ஜின் கண்ட்ரோல் மாடல் 4 ஃபால்ட் இருக்குது. எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடியூல், என்ஜின் கண்ட்ரோல் மாடியூலில் ஃபால்ட் இருக்குங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபால்ட் இருக்குது. நம்ம குயிக் எரேஸ் கொடுத்துருவோம். எரேசிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல் நோ ஃபால்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதுவும் நோ ஃபால்ட்டுங்க. எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடல் மட்டும் ஒரு ஃபால்ட் இருக்குது. ஓகே கொடுத்து உள்ள போகிறோம். ட்ரபிள் கோட்ஸ் C0560 எலக்ட்ரானிக்கல் கண்ட்ரோல் யூனிட் ஹார்ட்வேர் இன்டர்மல் மால் ஃபங்க்ஷன் கம்ப்ளைண்ட்டுங்க. அதாவது EPS மாடியூல் கம்ப்ளைண்ட்டுங்க. EPS மாடியூல் சேஞ்ச் பண்ணால் ரெடி ஆயிரும். ஒர்க் ஆகுது பாருங்க. படிங்க. ஓகே ஸ்டார்ட் இன்னும் ஒர்க் ஆச்சு. இப்போ ஒர்க் ஆக மாட்டேது. ஆஃப் பண்ணி செட் பண்ணுங்க. படிங்க. ஸ்டார்ட் பண்ணோடனே ஒர்க் ஆகுது. ஓகே அவ்வளோதான் நின்றுச்சு. மாடல் வந்து கரெக்டாக கரெக்டாக வர மாட்டேது. ஓகே அந்த மாடல் தான் ப்ராப்ளம்ண்ணா. இதுதானுங்க EPS மாடல். இந்த EPS மாடல் சேஞ்ச் பண்ணால் கம்ப்ளைண்ட் ரெடி ஆகிருங்க. நம்ம EPS மாடல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா மோட்டர் டைம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு மாடல் கம்ப்ளைண்ட்டாக இல்லை மோட்டர் கம்ப்ளைண்ட்டானா மாடலுக்கு கம்ப்ளைண்ட் காமிச்சிதுங்க. நம்மளுக்கு அப்படியே டவுட்டாக இருந்ததுன்னா மோட்டர் நம்ம கழட்டிட்டோம். அதனால் செக் பண்ணி பார்க்குறேங்க. செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதுங்க. ஆப்போசிட் வச்சா ஆப்போசிட் ரன் ஆகுங்க. ஓகே இப்போ நான் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே ஸ்பீடாகும் பாருங்கள். ஓகே கண்டினியூவாக ஓடுதுங்க. இப்போ மோட்டர் ப்ராப்ளம் இல்லை. EPS மாடல் தான் கம்ப்ளைண்ட்டுங்க. EPS மாடல் சேஞ்ச் பண்ணால் இந்த வழியில் கம்ப்ளைண்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருங்க.